அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து இந்தியா தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோலிக்கு இது சாதாரணமாக தெரிந்தாலும் நினைச்ச அணியை வச்சு ஆசியை வீழ்த்திட்டோம் அப்படின்னும் ஃபைனலுக்கு தயார் அப்படின்னு ரோஹித் தற்போது ஒரு அதிரடி பேட்டியை கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் இன்னும் பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலையும் பகிர்ந்து பேசியிருக்காரு. அது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து இந்தியா தகுதி பெற்றிருக்கு. 4ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற முதல் செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடிச்சிருக்கு. அந்த போட்டியில் முதல்ல விளையாடிய ஆஸ்திரேலியா 265 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்திருக்காங்க. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மித் 73 ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியாவுக்கு அதிகபட்சமாக ஷமி 3 விக்கெட்டுகளையும் சாய்த்திருக்கார். அடுத்ததாக விளையாடிய இந்தியாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி 84, ஸ்ரேயஸ் ஐயர் 45, ராகுல் 42 ரன்கள் அதிகபட்சமாக எடுத்து 48.1 அப்படிங்கிற ஓவரில் வெற்றி பெற வைத்திருக்காங்க. அதனால் இந்த தொடரில் இருந்து ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் செய்த இந்தியா 2023 உலகக்கோப்பை ஃபைனல் தோல்விக்கு பதிலடி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் விராட் கோலிக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறது போல கேப்டன் ரோஹித் ஒன்றை வாரியில் பாராட்டியும் இருக்காங்க. மேலும் நீண்ட நாட்களாக நினைத்த 6 பவுலர்கள் 5 பேட்ஸ்மேன்கள் கொண்ட இந்திய அணியை இத்தொடரில் சிறப்பாக உருவாக்கி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்ததாகவும் அவர் கூறியிருக்காங்க. இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா, கடைசி பந்து வீசும் வரைக்கும் எதுவும் உறுதி இல்லை, பாதி இன்னிங்ஸில் இந்த ஸ்கோர் எடுக்கக்கூடியது அப்படின்னு நாங்கள் கருதியிருக்கோம். இந்த பேச்சு உங்களுடைய இயற்கையான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கலை. இருந்தாலும் பேட்டிங்கில் நாங்கள் தெளிவாக செயல்பட்டோம். எங்களுடைய சேசிங்கில் நாங்கள் பொறுமையுடன் இருந்தோம். இந்த பீச் நியூசிலாந்துக்கு எதிரான கடந்த போட்டியை விட கொஞ்சம் நன்றாகவே இருந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் வெற்றி என்பது நல்ல கிரிக்கெட்டை விளையாடுவதை பொறுத்தது. எங்களுடைய அணியில் நிறைய அனுபவம் மிக்க வீரர்கள் இருக்காங்க. 6 பவுலர்கள், அதே சமயம் பேட்டிங் வரிசையில் நல்ல ஆழம் கொண்ட இது போன்ற அணியை இந்தியா கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த அணியை உருவாக்கிய அனைவருக்கும் பாராட்டுக்கள் செல்ல வேண்டும். விராட் கோலி இதை பல வருடமாக செய்து வருகிறார். நாங்கள் பேட்டிங் செய்யும் போது பொறுமையாகவே இருந்தோம். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா ஃபினிஷிங் செய்த விதம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஃபைனலுக்கு செல்லும்போது அனைத்து வீரர்களும் நல்ல ஃபார்மில் இருக்கிறத விரும்புவீங்க. அதே போல் எங்களது அனைத்து வீரர்களும் வெற்றியில் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பற்றி அதிகம் சிந்திக்கலை. 2 அணிகளுமே, அதாவது நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா நல்லதாக இருப்பதாலேயே செமிஃபைனலில் இருக்காங்க. இது போன்ற அழுத்தமான தொடரில் கொஞ்சம் இடைவெளி எடுத்து ரிலாக்ஸ் செய்து பின்னர் ஃபைனல் பற்றி சிந்திப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அரையிறுதி போட்டி வரலாற்று சாதனைகள் படைக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது. இந்த போட்டியில் படைக்கப்பட்ட முக்கிய சாதனைகளின் விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துபாயில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா அணி இந்திய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை பெற்றிருந்தாங்க. 265 அப்படின்ற இலக்கு துரத்திய இந்திய அணி விராட் கோலியின் பொறுப்பான ஆட்டம், ஸ்ரேயஸ் ஐயர் 45, ராகுல் 42, ஹார்திக் பாண்டியா 28 ஆகியோர் இந்தியாவை வெற்றி பெற வைத்து 48.1 ஓவர்களில் இலக்கை எட்டியும் இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிகளில் ஓடிஐஎஸ் அதிக கேட்ச்கள் பட்டியலில் ரிக்கி பாண்டிங்கை முந்தி விராட் கோலி தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மற்றொரு சாதனையை படைச்சிருந்தார். இந்த கோலி 2 முக்கியமான கேட்சுகளை எடுத்தார். இதன் மூலம் அவரது கேட்ச் எண்ணிக்கை 161ஆக உயர்ந்திருக்கு. இதன் மூலம் பாண்டிங்கின் சாதனையை கோலி முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது அவர் பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 218 கேட்சுகளுடன் முதலிடத்தில் இலங்கையின் மஹேலா ஜெயவர்தனே இருக்காரு. ஒரு நாள் வரலாற்றில் அதிக கேட்சுகளில் டாப் 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல மஹேலா ஜெயவர்தனே இலங்கையைச் சேர்ந்தவர் 218 கேட்சுகள். விராட் கோலி இந்தியாவைச் சேர்ந்தவர் 161 கேட்சுகள். ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா 160 கேட்சுகள். டாஸில் தொடர் தோல்வி தழுவியது என்ன அப்படின்னா, இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு நாள் போட்டிகளில் தொடர்ச்சியாக 11 டாஸ்களை இழந்து தனது துரதிருஷ்டவசமான சாதனையை படைச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்திய அணி தொடர்ச்சியாக 14 டாஸ் தோல்விகளை சந்தித்து கடைசியாக இந்திய அணி 2023 உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் டாஸில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் மூலம் ஒரு நாள் போட்டி வரலாற்றில் தொடர்ச்சியாக டாஸ் இழந்த 3வது கேப்டன் என்ற பெருமையை ரோஹித் சர்மா பெற்றிருக்கார். ஐசிசி சாம்பியன்ஷிப் 2025 அரையிறுதியில் முகமது ஷமி சாதனை படைத்தார் மற்றும் இந்தியாவுக்காக ஐசிசி போட்டிகளில் அதிக விக்கெட் எடுத்த 3வது பந்து வீச்சாளரும் ஆகியிருக்காரு. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிர் கான் 17 விக்கெட்டுகள் சராசரியாக 28.64. சச்சின் டெண்டுல்கர் 15 விக்கெட்டுகள் சராசரியாக 26.66. முகமது ஷமி 13 விக்கெட்டுகள் சராசரியாக 19.76. ஹர்பஜன் சிங் 11 விக்கெட்டுகள் சராசரியாக 29.27. ஒரு நாள் போட்டிகளில் 3000 ரன்களை வேகமாக எட்டிய 3வது இந்திய வீரர் என்ற சாதனையை இந்திய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ராகுல் பெற்றிருக்காரு. 78 இன்னிங்ஸில் ராகுல் இந்த மைல்கல்லை எட்டியிருக்காரு. இந்திய பேட்ஸ்மேன்களில் ஷஹர் தவான் 72 இன்னிங்ஸ் மற்றும் விராட் கோலி 75 இன்னிங்ஸ் மட்டுமே குறைந்த இன்னிங்ஸில் இந்த மைல்கல்லை எட்டியிருக்காங்க. ஐசிசி நாக் அவுட் போட்டிகளில் 1000 ரன்கள் எடுத்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை கோலி பெற்றார். 3வது இடத்துல தனது ஆதிக்கத்தை தொடர்ந்த கோலி ஒரு நாள் போட்டிகளில் ரிக்கி பாண்டிங்கிற்கு பிறகு அந்த இடத்துல பேட்டிங் செய்யும்போது 12,000 ரன்கள் குவித்த 2வது பேட்ஸ்மேன் ஆனார். கடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அரையிறுதி ஆட்டங்களில் இலங்கைக்கு எதிராக 96 ரன்களும் 2013 வங்கதேசத்திற்கு எதிராக 2017 58 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் 2025 84 ரன்கள் என 3 அரைசதங்களையும் கோலி அடித்திருக்கார். சாம்பியன்ஸ் டிராஃபி வரலாற்றில் இந்தியாவின் அதிக ரன்கள் எடுத்த வீரராக ஷிகர் தவானை முந்தி சென்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சிங்கிள்ஸ் மூலம் அதிக ரன்களை அடித்த வீரர் என்கிற சாதனையையும் விராட் கோலி படைச்சிருக்கார். அவர் 5868 ரன்களை சிங்கிள்ஸ் மூலம் படைச்சிருக்கிறார். ஐசிசி போட்டிகள்லையும் ஒரு அணியை இறுதி போட்டிக்கு அழைத்து சென்ற முதல் கேப்டன் அப்படின்ற பெருமையா ரோஹித் சர்மா தனது பெயரை வரலாற்றில் பொறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவரது தலைமையில் இந்தியா 2023 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் ஒரு நாள் உலகக்கோப்பை இறுதி போட்டியை எட்டியிருந்தாங்க. 2024 அவர் அணியை T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு வழிநடத்தினார். தற்போது 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியாவை மற்றொரு ஐசிசி இறுதி போட்டிக்கு அழைத்தும் சென்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான சாம்பியன் டிராஃபி தொடரின் முதல் அரையிறுதி ஆட்டம் துபாயில் தொடங்க இருக்க நிலையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற போகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போட்டி குறித்து இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா சில முக்கிய கருத்துக்களை பேசியிருக்கிறார். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி ஐசிசி தொடரில் எப்போதுமே வலுவான அணியாக திகழும் நிலையில் கடந்த 2023 ஆண்டு இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் உலகக்கோப்பை இறுதி போட்டியில் சாம்பியன் பட்டம் கைப்பற்றியிருந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிய நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ்
டிராஃபி தொடர்லையும் இதே இந்திய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி விளையாட இருக்கு. ஏற்கனவே ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையில் கால் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது போலவே இந்த முறையும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்போடு ரோஹித் சர்மா தலைமையிலான அணி களமிறங்குகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இதற்கு முன்னர் நடைபெற்ற 3 போட்டிகளையும் எப்படி எதிர்கொண்டோமோ அதே முறையில் தான் இந்த போட்டியையும் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னும் இது குறித்தும் அதிக அழுத்தம் கொள்ளக்கூடாது என சில கருத்துக்களையும் கூறியிருக்கார்.